ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா இந்த பைரவியை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வச்சு மிரட்ட போகிறாங்க. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்காக இந்த பைரவி உதவி பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்முடைய வசந்த் வீடியோ எடுத்து நம்ம இலக்கியாவுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த வீடியோவை வச்சு தான் இப்போ இந்த பைரவி கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ நான் அத்தை கிட்ட காட்டினேன். என்ன ஆகும் தெரியுமா, நீங்கள் இவ்வளோ நேரம் என்னை ஏற்று பேசிட்டு அந்த அஞ்சலிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ இந்த வீடியோ காட்டினா உங்களை அத்தை சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய சொல்கிறாங்க. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்படி உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆள் இருக்குமா, எல்லா விஷயத்தை சொல்கிறதுக்கு எனக்கு ஆள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். அந்த அஞ்சலியை திரும்ப கார்த்தி கூட சேர்த்து வைக்கணும்னு ஏதாவது நினச்சிங்களான்னு அவ்வளோதான். உங்களோட வீடியோ என்கிட்ட தான் இருக்குது. அந்த வீடியோ போலீஸ்க்கு அனுப்புறதுக்கும் கொடுக்கறதுக்கும் எனக்கு ஒரே 10 நிமிஷம் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா மிரட்டுறாங்க. இதுக்கு மேலேயும் நீ அந்த அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அதை தான் செய்வான் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே அந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்துக்கிட்டு அந்த எஸ்எஸ்கேவுக்கு பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் அவார்டு கிடைக்கட்டும் அப்படின்ட்டு என் புருஷனுக்கு கிடைக்கக்கூடாது. அதுபோக என் புருஷன் அதாவது என்னவே அசிங்கமாக பேசுகிற அளவுக்கு அந்த எஸ்எஸ்கே இறக்கி விட்டல, எல்லாருக்கிட்டையும் என்னை தப்பானவா அப்படின்ற இந்த எஸ்எஸ்கே பரப்பிக்கிட்டு இருக்கா. இதனால் என்னுடைய புருஷனோட பேர் போகிறதோட என்னுடைய பேரை கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன், நீ எல்லாம் ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கியா கேட்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளை எவ்வளோ கேட்டாலே புத்தி வராதுன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. கதுவான பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி இருக்காங்க. ஜானகி எப்படி அந்த இடத்துல இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியா பைரவி ரூமுக்கு போனதுமே நம்ம இலக்கியா எதுக்கு பைரவி ரூமுக்கு போயிருக்கா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பைரவி உள்ளே போகிறது எல்லாமே பார்த்துட்டு வெளியே அவங்க என்னென்ன பேசுனாங்க அப்படின்றத எல்லாமே ஒட்டு கேட்குறாங்க. ஒட்டு கேட்குறப்ப தான் தெரியுது நம்ம இத்தனை இலக்கியாவது தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவளுமே நமக்கு எதிராக செயல்பட்டு இருக்கா. ஆனால் அவள் கடைசியில் இப்போ திருந்திட்டா. ஆனால் அந்த டைமில் நம்மளை நல்லா உசுப்பேற்றி அதில் குளிர் காஞ்சியோ இந்த பைரவியாக தான் இருக்காளே, இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இலக்கியா வெளியே உள்ளே நம்ம இலக்கியா கூட்டிக்கிட்டு உள்ளே போயிட்டு அந்த பைரவியை பார்த்திங்கன்னா, ஏன் பைரவி உனக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் புரியாதா, மறுபடியும் உன் கூட்டாளியை இந்த வீட்டில் சேர்க்கறதுக்காக எப்படியெல்லாம் பேசினான், நல்ல மாதிரியே பேசினா அவள் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லாவே நடிச்சு, ஏன் உனக்கு இந்த பொழப்பு, வீட்டை விட்டு போனி அப்படியே போய் தொலைகிறது தானே, அந்த அஞ்சலியோட பிரச்சனை ஒரு பெரும் பாடாக இருக்குன்னா உன்னுடைய பிரச்சனை அதோட பெருசாக இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா ஜானகி இந்த பைரவியை பார்த்தீங்கன்னா மிரட்டா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா நம்ம ஜானகி புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பாங்களா அப்படின்றதாங்க இருக்க போது. இந்த வீடியோவை கண்டிப்பாக நம்மளுடைய கார்த்தி பார்த்தா கண்டிப்பாக நம்முடைய இலக்கியா மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இலக்கியாவை மன்னிச்சிருவாங்க. அடுத்த கட்டம் இதோ நம்முடைய கார்த்திகோட டிவோர்ஸுக்கான ஏற்பாடை பண்ணிட்டா, அந்த அஞ்சலியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு கார்த்திகான நல்ல லைஃப்பை அவர் அமைச்சிக்க போகிறாருங்க. வேறு எபிசோட இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் படிச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.